ரம்யா வீட்ல ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு வந்து காலையில உப்புமா தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்பவே ஃபேவரைட் உப்புமா. அந்த அளவுக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்டின்னே சொல்ல முடியாது. ராகி கூழ் எப்படி செய்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மா தான் செய்றாங்க. நான் எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ராகிய வந்து பால் எடுத்து ரொம்ப நேரமா வந்து வச்சுட்டோம். அது தண்ணி தனியா, பால் தனியா வந்திருந்தது. அந்த தண்ணிய எடுத்து வச்சுட்டு பால மட்டும் வந்து நல்லா சூடு பண்ணா கொஞ்சம் கெட்டி கெட்டியா ஆகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிண்டுனோம் அப்படின்னா, ராகியும் வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த கெட்டி கெட்டியா இருக்கிறது வந்து நல்லா கூழ் மாரி ஆயிடும். இந்த வீடியோல அத நான் உங்களுக்கு தெளிவாவே காட்டியிருக்கேன். நல்லா வேகணும். வெந்தா தான் வந்து குழந்தைகளுக்கு வயிறு வலி அந்த மாரி எதுவும் வராது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கிண்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா, கட்டி கட்டி இல்லாம நல்லா இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாரி இருக்கும்போதே நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா வேணும்னு சொல்லிட்டு நான் கெட்டியா வச்சிருந்தேன். தம்பிக்கு ஊட்டுனேன், நல்லா சாப்பிட்டான். இது வந்து ரம்யா வீட்ல நான் செஞ்சு ஊட்டுறது. நான் எங்க வீட்ல செஞ்சப்ப எனக்கு இந்த மாரி வரல. நானுமே அம்மா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்யும்போது வந்து ரொம்பவே தண்ணியாவே தான் இருந்தது. கெட்டி ஆகவே இல்ல. எதுனாலன்னு எனக்கு தெரியவே இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் நம்ம வீட்ல செஞ்சு போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். டாட்டா.